அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்லேருந்து ஒரு ஏவுகணையை சைனாக்காரன் அனுப்புனான்னு வச்சுங்க. இப்போ நிக்கோபார் ஐலாண்டை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுருந்தோம்னா வேறு கதை. ஒருவேளை இல்லைன்னா நிக்கோபார் ஐலாண்ட்லேருந்து ஒரு ஏவுகணையை சைனாக்காரன் அனுப்புனான்னா நம்ம சென்னையில் வந்து உழுகிறதுக்கு 15 நிமிஷம்தான். ரொம்ப தூரத்தில் இருக்கிறவங்க இருக்காங்கல்ல, அவங்க உடம்புல உள்ள மேல் தோல் இருக்குது பாருங்க, அதெல்லாம் ஹீட்டில் அப்படியே பிஞ்சு போயிடுமா. அவங்க மேக்ஸிமம் ஒரு வாரம், அதுக்கப்புறம் அவங்களும் உயிரோடு இருக்க மாட்டாங்க. ஒருவேளை உளுந்ததுன்னு வச்சுக்கோங்க, இவங்க சொல்கிறாங்கல்ல திராவிட மாடல், இந்த மாடல் நொன்ன மாடல் எதுவும் நிற்காது, அப்புறம் சாவுதான். நம்ம ஆள் ராகுல் காந்தியை விட்டு நமக்கு அகேன்ஸ்டாக பேச வச்சுக்கிட்டு இருக்கான். இப்போ நாம் அதை பார்க்கும் போது தான் நம்மளுக்கு தெரியுது, என்னடா திடீர்னு ராகுல் காந்தி இந்தியாவுக்கு விரோதமான செயல்களில் ஈடுபடுறாரு. அவர் என்ன இருந்தாலும் ஒரு தேசப்பற்று உள்ள குடும்பத்தில் தானே இருந்திருப்பாரு. ஏன்னா இந்திரா காந்தியோட பேரன். இந்திரா காந்தியெல்லாம் ரொம்ப ரொம்ப தேசப்பற்று உள்ளவங்க. எப்படி இந்த ஆள் இப்படி இங்கே போய் இதை பண்ணுறாரு? இப்போ அமெரிக்காவில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி நிறைய அரசியல்வாதிகளை அரெஸ்ட் பண்ணியிருக்கிறான். சைனா கார்டனோட 2வது டார்கெட் வந்து தஞ்சாவூர். எத்தனை பேருக்கு தெரியும்? எதனால தஞ்சாவூர்? தஞ்சாவூரில் ஏர் பேஸ் இருக்குது தெரியுமா உங்களுக்கு? சைனாக்காரன் அங்கேருந்து மிசைல் அனுப்புனா வந்து உளுந்து சாகுறது நம்ம தான், தமிழ்நாடு தான். அவன் ஃபோக்கஸே தமிழ்நாடு தான். நம்மளை கொல்லணும்னு தான் சைனாக்காரன் அலையிறான். அப்போ நம்ம சாகிறதுக்காக ராகுல் ஐயா அங்கே போய் பேசுகிறாரா? உங்களுக்கு அப்படித்தானே தோணுது? தாமரை டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தேசியவாத சிந்தனையாளர் ரமேஷ் சேதுராமன் அவர்கள். சார் வணக்கம் சார். சார், இப்போ சமீபத்தில் மத்திய அரசாங்கம் 71,000 கோடிக்கு அந்தமான் நிக்கோபாரில் ஒரு டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ராஜெக்ட்டில் அந்தமான் நிக்கோபாரில் ஒரு ஏர்பேஸ் வந்து உருவாக்குறதுக்கான முயற்சிகள்லாம் செய்கிறாங்க, நிறைய முயற்சிகள் செய்கிறாங்க. அதை இப்போ ராகுல் காந்தி அவர்கள் போயிட்டு இங்கே இந்த ப்ராஜெக்ட்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன சார் அதோட பின்னணி? சார், அதாவது இந்திய அரசாங்கம் வந்து ஒரு நேவல் பேஸை உருவாக்குது அந்தமான் ஐலாண்டில். இப்போ அடிப்படையில் பார்த்தீங்கன்னா உலகம் ஃபுல்லாக சின்ன டவுட் சார், இது வரைக்கும் நம்மகிட்ட ஏர்பேஸ் கிடையாதுங்களாங்க? இல்லை, அந்த இடத்துல வந்து ஒரு ஏர்போர்ட் ஸ்டேஷன் தான் இருக்குது. இப்போ நம்ம ரெகுலராக ஏர்போர்ட்லாம் ரெகுலர் பேசஞ்சர் ஏரோப்ளைன் இறங்குது இல்லை, அது இந்த மாதிரி ஏரோப்ளைன் இறங்குறதுக்கு தான் ஒரு பக்காவான ஒரு கப்பல் நிறுத்தும் இடம், ஒரு போர் கப்பல்கள்லாம் நிறுத்தும் இடம், ஒரு போர்த்தளம் அங்கே இல்லை. ஸோ அடிப்படையில் என்னென்னா உலகம் ஃபுல்லாக இப்போ போர் நடந்துகிட்ருக்கு. மறந்துடக்கூடாது, இந்தியாவும் போரில் தான் இருக்குது. நம்ம வந்து பிரச்சனை இல்லாமல் ஒரு அரசாங்கம் நம்மளை பார்த்துக்குதுன்றனால நம்ம போரில் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏற்கனவே நம்ம போர் சூழ்நிலையில் தான் இருக்கிறோம். போன தடவை நம்மளுக்கு வந்து இந்த போர் வந்தது பார்த்திங்களா, பாகிஸ்தானோட அந்த போருமே வந்து இன்னும் ஆப்ரேஷன் சிந்தூருமே முடிவடைஞ்சிருச்சுன்னு பிரதமர் சொல்லவே இல்லை. ஏன்னா நம்ம ஏற்கனவே போர் சூழ்நிலையில் தான் இருக்கிறோம், அதை மறந்துடக்கூடாது. உலகமே போர் சூழ்நிலையில் இருக்குது. இது இன்னும் கூடிக்கிட்டு தான் இருக்க போதே எவ்வளோ குறைய போகிறது கிடையாது. இந்த பர்டிகுலர் சூழ்நிலையில் நல்லா கவனித்து பார்த்திங்கன்னா, எங்கெங்கே கப்பல்கள் போகுதோ, அந்த போக்குவரத்து இருக்குதோ, அந்தந்த இடங்களில் எல்லாத்தையுமே இப்போ ப்ராப்ளம் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த ஹர்மூஸ் துறைமுகம் அந்த இடத்துல போர் நடக்குது, கப்பல் எதுவும் உள்ளே போகிறது வெளியே வர்றதெல்லாம் அவன் வந்து மிசைல் அடிச்சிட்டு இருக்கிறான் அப்படின்றது மாத்திரம் இல்லை, முக்கியமான போர் கப்பலும் சரி, பேசஞ்சர் கப்பல், சரக்கு கப்பல் போயிட்டு வர இடங்கள்ல எல்லாம் மிசைல் அடித்தான் அப்படின்னு சொன்னோம்னா நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. இந்தியாவில் உள்ள முக்கால்வாசி எனர்ஜி, அதாவது அது நிலக்கரியாக இருந்தாலும், பெட்ரோலாக இருந்தாலும், கேஸாக இருந்தாலும், ஏன் இப்போ விவசாயத்துக்கு தேவையான யூரியா, இது எல்லாமே வெளியே இருந்து தான் உள்ளே வருது. இப்போ வரக்கூடிய கப்பல்களை வேணாச்சும் ஒருத்தர் நோண்டி விட்டான்னு வச்சுக்கோங்க, நம்மளுடைய பொருளாதாரம் பயங்கர பெரிய பிரச்சனைக்குள்ளே போயிடும். ஸோ அப்போ நம்மளை சுற்றி கடல் இருக்குது, 3 சைடும் கடல். இந்த கடலை ப்ரொடெக்ட் பண்ண முடியலைன்னா கஷ்டம். சைனாக்காரன் நம்மளை சுற்றி ரெகுலராகவே நம்மளை சுற்றி வந்துக்கிட்டு இருக்கான். சில நேரத்தில் நீங்கள் அந்த பைக்கில் போனீங்கன்னா அந்த நாய் சிலது உங்களை கடிக்க வரும் பார்த்தீங்களா, எல்லா பக்கமும் சுற்றி துரத்தும். அந்த மாதிரி சைனாக்காரன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்ரீலங்காவில் ஹம்பன்டோட்டா போர்ட்டில் வந்து அவன் பேசப்பட்டான். அதுக்கப்புறம் ஸ்ரீலங்காவில் ஆட்சி மாற்றத்தை நம்ம செஞ்சோமோ அதுவாக நடந்ததோ அது வேறு கதை. அதுக்கப்புறம் அங்கே வந்து நம்மளும் காசை கொடுத்து இப்போ அவனுடைய போர்க்கப்பல்கள் வராமல் தடுத்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் மொரீஷியஸ்னு ஒரு சில தீவுகள் இருக்குது பார்த்தீங்களா, பேர் என்ன, மால்தீவ்ஸ் தீவுகள். இந்த தீவுகளில் அங்கே ஒரு பாய் ஐயா ஒருத்தர் இருந்தார். அவரை பிடிச்சி சைனாக்காரன் கைக்குள்ளே போட்டுக்கிட்டு அங்கே சில பிரச்சனை பண்ணான். அப்புறமும் நம்மளுடைய இந்திய அரசாங்கத்தோடைய திறமையினால்
அவனுக்குள்ளேயே அரசியல் பிரச்சனைகளை உருவாக்கி இப்போ வேறு வழி இல்லாமல் அந்த மாலத்தீவு பாய் வந்து இப்போ நம்மளுக்கு சரண்டர் ஆகிட்டான். இப்போ திரும்பவும் அந்த இடத்துலேருந்து எதுவும் பிரச்சனை கிடையாது. இப்போ அடுத்து சீரியஸான ஒரு இடம் என்னென்னா இந்த சைடு நம்ம வந்து அந்த பெங்காலில் உள்ள அந்த கடல் பகுதி. அப்போ இந்த ஏரியாவில் அந்தமான் நிக்கோபார் ஐலாண்டுன்றது மிக முக்கியமான ஒரு இடம். ஏன்னா 2ஆம் உலகப் போர் நடக்கும்போது அப்போ நம்மளை பிரிட்டிஷ்காரன் ஆட்சி பண்ணிருந்தான். அப்பயே இந்த அந்தமான் நிக்கோபார் ஐலாண்டுகளை நம்மளால் பாதுகாக்க முடியல பிரிட்டிஷ் அரசாங்கத்தாலேயே. அப்போ ஜப்பான்காரன் அதை பிடிச்சி விட்டான். ஞாபகம் இருக்குங்களான்னு நிறைய பேருக்கு அது ஞாபகம் இல்லைன்னா திரும்ப எடுத்து அதை படித்து பார்த்தாங்கன்னா தெரியும். அப்போ அந்தமான் நிக்கோபார் ஐலாண்டை ஜப்பான்காரன் பிடிச்சான். அவன் போர் முடிகிற வரைக்கும் அவன் கண்ட்ரோலில் தான் இருந்தது. இப்போ அந்தமான் நிக்கோபார் ஐலாண்டை அடுத்து ஒரு சீரியஸான போர் வந்தால் சைனாக்காரன் கட்டாயமாக பிடிக்கிறதாக அவனுடைய தகவல்கள்லேருந்து நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. 100% சைனாக்காரன் அந்தமான் நிக்கோபார் ஐலாண்டை தான் குறி வச்சிருக்கான். இந்த சைடு ஹம்பன் டோட்டாவும் அவன் கைவிட்டு போயிடுச்சு, மாலத்தீவு ஐலாண்டும் அவன் கைவிட்டு போயிடுச்சு. ஏன்னா நம்ம 2 பேரும் ப்ரொடெக்ட் பண்ணிட்டோம். இப்போ அவனுடைய மெயின் பிளான் என்னென்னா அந்தமான் நிக்கோபார் ஐலாண்டை பிடிக்கிறது தான். போர் அதுக்கு அவனும் தயார் நிலைமையில் இருக்கான். காரணம் என்னென்னா அவனுடைய எல்லா கப்பல்களும் அந்த அந்த ஏரியாவில் ஒரு ரூட் இருக்குது, கப்பல் போகிற ரூட். அந்த ரூட் இந்த ஐலாண்டுகளெல்லாம் தாண்டி தான் போகும். அந்த கண்ட்ரோல் பண்ணலைன்னா அவனுக்குள்ளே சரக்கு உள்ளே போகிறது வெளியே வர்றது, அவனுடைய போர்க்கப்பல்கள் அந்த நீர்மூழ்கி கப்பல் போகிறதுலாம் பிரச்சனை. அதனால அந்தமான் நிக்கோபார் ஐலாண்டை 100% அவன் பிடிக்கிறதுக்கு அவன் பிளான் பண்ணுவான். பிடிச்சிட்டான்னு வச்சுக்கோங்க, நம்ம இந்தியாவுக்குள்ளே கூடிய எந்த பொருள் உள்ளே வர்றது வெளியே போகிறதுமே பிரச்சனை தான். இது எல்லாத்துக்கும் மேலே அந்தமான் நிக்கோபார் ஐலாண்டில் அவனுடைய ஏர்பேஸை உருவாக்கிட்டான்னு வச்சுக்கோங்க. அங்கேருந்து அவன்கிட்ட ஹைப்பர்சானிக் மிசைல்னு ஒன்று இருக்குது. அது வந்து சவுண்டு என்ன ஸ்பீடில் போகுமோ அதோட 5 மடங்கு அதிவேகத்தில் போகும் அந்த மிசைல். அந்த மிசைலை அந்தமான் நிக்கோபார் ஐலாண்டில் இருந்து அவன் ஏவிட்டான்னா சென்னைக்கு வர்றதுக்கு வெறும் 15 நிமிஷம்தான் ஆகும். ஒரு செகண்டுக்கு 1.5 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகும். இப்போ அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்லேருந்து ஒரு ஏவுகணையை சைனாக்காரன் அனுப்புனான்னு வச்சுங்க. இப்போ நிக்கோபார் ஐலாண்டை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுருந்தோம்னா வேறு கதை. ஒருவேளை இல்லைன்னா நிக்கோபார் ஐலாண்ட்லேருந்து ஒரு ஏவுகணையை சைனாக்காரன் அனுப்புனான்னா நம்ம சென்னையில் வந்து உழுகிறதுக்கு 15 நிமிஷம்தான் ஆகும். இது சைனாவிலேருந்து அனுப்புனா பல மணி நேரம் ஆகும். அதுக்குள்ளே நம்ம ரேடாராக வச்சு கண்டுபிடிச்சி, இப்போ அதுக்கு புது ரேடார்லாம் வேறு கண்டுபிடிச்சிருக்கோம். நம்ம எதிர்த்து மிசைல் அடித்து அதை தாக்கிடலாம், நம்ம மக்களை ப்ரொடெக்ட் பண்ணிடலாம். ஆனால் பக்கத்துலேருந்து ஒருத்தன் கல்லை விட்டு எரிஞ்சான்னு வச்சுக்கோங்க, அதை எப்படி நம்ம தடுப்போம்? தூரத்துலேருந்து வந்துச்சுன்னா நம்ம குனிஞ்சிக்கலாம், இல்லை நம்ம திரும்ப இன்னொரு கல்லை விட்டு அடித்து அதை தடுக்க ட்ரை பண்ணலாம், இல்லை ஏதாவது ஒன்று வச்சு மறைக்கலாம். ஆனால் பக்கத்துலேயே வந்து பொட்டுன்னு அடிச்சிட்டான்னா, அப்போ நிக்கோபார் ஐலாண்டுன்றது நம்ம பூமியிலேருந்து ரொம்ப தள்ளி இருக்குது, கடலை தாண்டி. அங்கே நம்ம வந்து பேஸ் வைக்கலைன்னா எவன் வேணாலும் நாளைக்கு வந்து பிடிச்சிருவான். அப்புறம் சும்மா உலக நாடுகளே காப்பாற்றுங்கன்னு இந்த இப்போ பாலஸ்தீன் கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். அதெல்லாம் ஒரு உலக நாடும் காப்பாற்றாது, முடிஞ்சு போச்சு அந்த கதையெல்லாம். இந்த யுனைடெட் நேஷன் அது இதெல்லாம் இப்போ வந்து உலகத்தில் ஒரே சட்டம் தான், வல்லான் வகுத்தது வாய்க்கால். எவன் பலசாலியோ அவன் தப்பிக்கான். பெரிய மிருகம் சின்ன மிருகத்தை அடிக்குது, சிங்கம் மான வேட்டையாடுதில்ல, அந்த மாதிரி பலம் இல்லைன்னா பலசாலி உங்களை சாப்பிட்ருவான். அப்போ நாம் பலமாக இருக்கணும்னா நம்ம அந்த இடத்துல பேஸை உருவாக்கணும். பேஸை உருவாக்கலைன்னா, நேவல் பேஸை ஏர் பேஸை உருவாக்கலைன்னா சைனாக்காரன் வந்து பிடிச்சிட்டு போயிடுவான் அந்த இடத்த. அவன் பிடிச்சிட்டான்னு வச்சுக்கோங்க, அவன் ஏவுகணையை கொண்டு வந்து வச்சுருவான். அப்போ அவன் அங்கேருந்து ஏவுகணையை அனுப்புனான்னு வச்சுங்க, அந்தமான்லேருந்து கரெக்டாக 15 நிமிஷத்தில் சென்னையில் வந்து ஒழுகும். சரி, ஏண்டாப்பா நான் சென்னை அப்படின்ற வார்த்தையை சொல்கிறேன்னு நீங்கள் கேட்பீங்க. சென்னையில் தான் முக்காவாசி ஏவுகணைகள் தயார் பண்ணக்கூடிய ஃபேக்ட்ரி, ஏவுகணைக்கு உதிரி பாகங்கள் தயார் பண்ணக்கூடிய ஃபேக்ட்ரியெல்லாம் இருக்குது. காரணம் என்னென்னா, இந்த கார் ஈரெல்லாம் தயார் பண்ணுறதுக்குரிய ஃபேக்ட்ரி இருக்குல்ல, அதுதான் அந்த கேஸ்டிங்லாம் பண்ணுவானுங்க, கார் இன்ஜின்லாம். இதே கேஸ்டிங் டெக்னாலஜி தான் தேவைப்படும் இந்த ஏவுகணைக்குரிய உதிரி பாகங்களை செய்கிறதுக்கு. அதனால் எங்கெங்கே இந்த சப்ளை செயின் இருக்கோ அதே சப்ளை செயின் இருக்கிற இடத்துல தான் ஏவுகணை இந்த மாதிரி ஆயுதங்கள் செய்வாங்க. ஸோ முக்கால்வாசி நீங்கள் சென்னையை சுற்றி உள்ள இடங்களில் தான் இதெல்லாம் தயாராகிக்கிட்டு இருக்குது. சைனாக்காரனோடைய லிஸ்ட்டில் அவன் குண்டை போடணும்னு நினச்சானா அவன் போட வேண்டிய இடம்னு அவன் பிளான் பண்ணி வச்சுருக்கிறது சென்னை. ஸோ அவன் அந்தமானில் பிடிச்சான்னு வச்சுங்க, அந்தமானை அங்கேருந்து 15 நிமிஷத்தில் இங்கே வந்து ஏவுகணை வந்து விழுந்துடும். இப்போ விழுந்ததுன்னா என்ன ஆகும் அதுவும் நம்ம கேட்கணும்ல.
அந்தமான்லேருந்து ஒரு வேளை ஏவுகணை வந்து விழுந்தது அப்படின்னா என்ன ஆகும்? அதாவது ஜப்பானில் என்ன ஆச்சோ அது இங்கே நடக்கும். ஜப்பானில் இதுதான் ஆச்சு. சென்னை வந்து ஒரு ஒரு 5 நிமிடங்களில் மொத்தமாக இந்த மாதிரி ஆகிடும். இப்போ சென்னை நகரம் நீங்கள் பார்க்குறீங்கல்ல, அது 5 நிமிடங்கள் தான் மொத்தமாக இந்த மாதிரி ஆகிடும். நான் அந்த ஒரிஜினல் பாமை வந்து நம்ம காமிக்க வேணாம், மக்கள் தேவையில்லாமல் பயந்துருவாங்கன்னு யார் பார்க்கணுமோ அது யூடியூப்பில் இருக்குது. அந்த ஹிரோஷிமா நாகாசாகியில் போய் விழுந்த வெடிகுண்டு அதை பார்க்கணுன்னா பார்த்துங்க. அவன் அந்த மிசைல்லாம் சும்மா செஞ்சு வைக்கல, நான் விளாட்றதுக்காக செஞ்சு வச்சுருக்கான் சைனாக்காரன். விளாட செஞ்சு வைக்கல, அதை கொண்டு வந்து போட்டான்னு வச்சுக்கோங்க. இங்கே நம்ம டி நகரில் வந்து விழுந்ததுன்னா டி நகரில் விழுந்த அடுத்த நிமிஷம் அங்கே இருக்கிற பில்டிங்லாம் அப்படியே தண்ணியாக உருகி அப்படியே காற்றா மாறிடும். ஏன்னா 10,000 டிகிரி சென்டிகிரேட் ஹீட்டு போகும். அதோடு முடிஞ்சது. இங்கேருந்து மெட்ராஸ் அவுட்டரில் இருக்கிறவங்கெல்லாம் அவங்க சாக போகிறாங்கன்னு நினைக்கிறதுக்கு முன்னாடியே செத்து போயிடுவாங்க, உருகிடுவாங்க, அந்த காற்றா மாறிடும்னு வச்சுக்கிங்களேன். இப்போ அந்த பாம் விழுந்த கொஞ்ச நேரத்தில் மேலேருந்து கருப்பு கலரில் ஆசிட் மழை பெய்யுமா. இவங்க தண்ணி தவிச்சவங்க இந்த இடத்துல நடந்த சம்பவம், அதில் பயங்கரமான தண்ணி தவிப்பில் இருப்பாங்களாம். அப்போ அவங்க வந்து அந்த மழை தண்ணியை குடித்தாங்கன்னா அது ஃபுல்லாக ரேடியோ ஆக்டிவான ஆசிட் தண்ணியாக, அதை குடித்த வேகமே சாவாங்களாம். ரொம்ப தூரத்தில் இருக்கிறவங்க இருக்காங்கல்ல, அவங்க உடம்புல உள்ள மேல் தோல் இருக்குது பாருங்கள், அதெல்லாம் ஹீட்டில் அப்படியே பிஞ்சு போயிடுமா. அவங்க மேக்ஸிமம் ஒரு வாரம், அதுக்கப்புறம் அவங்களும் உயிரோடு இருக்க மாட்டாங்க. ஒருவேளை உளுந்ததுன்னு வச்சுக்கோங்க, இவங்க சொல்கிறாங்கல்ல திராவிட மாடல், அந்த இந்த மாடல் நொன்ன மாடல் எதுவும் நிற்காது, அப்புறம் சாவு தான். அடிப்படையில் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும், நம்ம இந்திய தேசம் ஒற்றுமையாக இருந்தால் தான் நம்ம நல்லா உயிரோடு இருப்போம். நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம், நம்ம எல்லாருமே தனி, நம்மளால் எல்லாத்தையும் பண்ணிக்க முடியும் அப்படின்னு. இப்போ நம்மளை பாதுகாக்கிறதுக்கு தான் இவங்க போய் அந்த இடத்துல பேஸை கட்டுறாங்க. 71,000 கோடி ரூபா செலவு பண்ணுறாங்க. அந்த ப்ராஜெக்ட் முடியும் போது இன்னும் ஒரு 1,00,000 கோடியாக கூட ஆகலாம், நம்மளுக்கு தெரியாது. அந்த காசை மாதம் எல்லார் அக்கௌண்ட்லேயும் 1000 போடுறேன் 2000 போடுறேன்னு சொன்னார்னு வச்சுக்கோங்க மோடி. இங்கே உள்ளவன்லாம் என்ன பண்ணுவேன், 10,000 போடுவோமே, போட்டோம்னா இங்கே என்ன பண்ணுவேன், மோடி தான் தலைவர், மோடி தான் எங்களுக்கு ராஜான்வான் சொல்லுவானா இல்லை இங்கே உள்ள இந்த இங்கே இருக்கிற பேரெல்லாம். ஆனால் நாளைக்கு குண்டு வரும்போது எவன் காப்பாற்ற வருவான்? எல்லாரும் எப்பயுமே நம்மளை பற்றி நல்லா பேசணுன்றதுக்காக உள்ளவன் தலைவன் கிடையாது. மக்கள் நம்மளை பற்றி நல்லா பேசலைனாலும் பரவாயில்ல, மக்கள் நல்லா இருக்கணும் அப்படின்ற நினைப்பில் இருக்கிறவங்க தான் உண்மையான தலைவர்கள். இப்போ வீட்டில் தகப்பேன் அப்படி தானே இருப்பான், புள்ள பார்த்தாலும் நம்மளை பற்றி நல்லா பேசிக்கிட்டுனா இருப்பான். பிள்ளைக்கு சோறு கொடுக்கணும், புள்ள பாதுகாக்காக இருக்கணும், ஏன்னா வெளியே போனானே, ஏன்னா கரெக்டான டயத்துக்கு வந்தானாடா, எப்படியா ஒழுக்கமாக இருக்கானா. அப்போது தகப்பனுக்கு அந்த வீட்டில் உள்ள குழந்தைகள் மேலே என்ன அக்கறை இருக்குமோ அது அந்த நாட்டின் தலைவனுக்கு இருக்கணும். இப்போ இவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த தீவில் போய் எடுக்கிறாங்க. எவ்வளோ தீவு தம்பி இருக்குது, மொத்தம் 572 தீவு இருக்குது. அந்த அந்தமான் நிக்கோபார் ஐலாண்டு தீவுகளில் மொத்தம் 572 தீவு இருக்குது. அந்த 572 தீவில் ஒரே ஒரு தீவை தான் எடுத்து இவங்க பேஸை உருவாக்குறாங்க. இப்போ ராகுல் காந்தி ஐயா போய் என்ன பண்ணுறாரு, அந்த பேஸை உருவாக்குறது தப்பு அப்படின்னு போய் அங்கே போய் ஒரு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கார். அந்த தீவுக்கே போய் இந்த தீவில் உள்ள மரத்தை எல்லாம் வெட்ட போகிறீங்க, ஏண்டா மரம் வெட்டாமல் எப்படிடா ஏர் பேஸை உருவாக்க முடியும்? ஏரோப்ளைன் வந்து மரத்துக்கு மேலே இறங்கும், அது ஏரோப்ளைனா இல்லை காக்காவாயா? அது பிறகு மரத்தை வெட்டினா தானே நீங்கள் அந்த இடத்துல ஏரோப்ளைன் இறங்குற மாதிரி ஏதாவது பண்ண முடியும். அப்போ மரத்தை வெட்டாங்க, மரத்தை வெட்ட போகிறாங்க, அந்த இடத்துல வந்து இது பண்ண போகிறாங்க, அதெல்லாம் வெட்டக்கூடாதுன்றார். அப்புறம் எப்படி ஏர் பேஸ் உருவாக்குறது? இப்போ சைனாக்காரன் அங்கே வந்து நம்மளை பிடிக்கிறதுக்காக வந்து நிற்கிறான்னா நம்ம சோல்ஜர்ஸ் அங்கே இருக்கணும். இப்போ சோல்ஜர்ஸ் தங்குறதுக்கு இடம் வேணும், நம்ம கப்பல் வந்து நிற்கணும், அப்போ அந்த இடத்துல துறைமுகம் கட்டணும், ஏரோப்ளைன் வந்து இறங்கணும், அந்த இடத்துல ஏர்போர்ட் கட்டணும், அதாவது ஆர்மி ஏர்போர்ட்டு, ஏவுகணைகள் கொண்டு வந்து வைக்கணும். ஏன்னா அந்த இடத்துல ஏதாவது ஒரு ஏவுகணை அடித்தான்னா நம்ம பதிலுக்கு ஏவுகணை அடிக்கணும்ல. அப்போ ஏவுகணைகள் உள்ள பேஸ் இருக்கணும் அந்த தீவில், இவனவே அங்கே தீவில் பண்ணணும். அப்போ இதை பண்ணுறதுக்கு இந்திய அரசாங்கம் முதலீடு பண்ணுது. தடவை தம்பி நம்ம இது வரைக்கும் அதை பண்ணல. இது வரைக்கும் நம்ம அந்த உள்ள பார்டரில் சும்மா பசங்களை வச்சு துப்பாக்கி வச்சு நின்றுக்கிட்டு இருந்தோமே ஒழிய கடல் பகுதிகளில் நம்ம சீரியஸாக ஸ்ட்ராங்காக இல்லை, நம்ம பேஸ் எதுவுமே பண்ணல. இதுதான் தடவை நம்ம இவ்வளோ செலவு பண்ணி பண்ணுறோம். அமெரிக்காக்காரன் பாருங்கள்,
எங்கேயோ இருக்கேன் அமெரிக்கா. அவன் ஸ்ரீலங்காவுக்கு கீழே அந்த இடத்துக்கு பேர் என்னப்பா, ஒரு தீவு பிடிச்சி வச்சிருக்கான்ல அமெரிக்காக்காரன், டியாகோ கார்சியா. அப்போ டியாகோ கார்சியான்னு ஒரு தீவு, அந்த குட்டி தீவில் அவன் பேச வச்சிருக்கான். இந்தியாவுக்கு பக்கத்தில் இருக்குது. எத்தனை பேருக்கு தெரியும்? இந்தியாவுக்கு பக்கத்தில் டியாகோ கார்சியான்னு ஒரு தீவில் அமெரிக்காவுடைய ஏர்பேஸ் இருக்குது, அவனுடைய கப்பல் பேஸ் இருக்குது, அவனுடைய நீர்மூழ்கி கப்பல்கள் வந்து நிற்கிது. இப்போ வந்து ஈரானில் போய் ஒரு குண்டு போட்டான் பார்த்தீங்களா, இந்த B-20 பாம்பர்னு சொல்லி ஒரு 4 பாம்பரை கொண்டு போய் அங்கே உள்ளவனுக்கு எல்லாம் குண்டு போட்டான் பாருங்க. அது இந்த டியாகோ கார்சியா தீவில் இருந்து தான் கிளம்பிச்சுன்றான். அப்போ அவன் வச்சிருக்கான் ஒரு பேஸு நம்ம இந்தியாவுக்கு பக்கத்தில். ஆனால் இந்தியாவுக்கு நம்ம இந்தியாவை சார்ந்த நிக்கோபார் ஐலாண்டில், அந்தமான் ஐலாண்டில் நம்மளுக்கு பேஸ் கிடையாது. அந்த ஏரியா ரொம்ப சென்சிட்டிவான இடம். இப்போ நம்மளை பாதுகாக்கிறதுக்காக இந்திய அரசாங்கம் ஒரு முயற்சி எடுக்குது. அதுக்கு ராகுல் காந்தி ஐயா போய் இந்தியர்களை பாதுகாக்காத, எஸ்பெஷலி தமிழ்நாட்டை பாதுகாக்காதேன்னு போய் நிற்கிறாரு. இது எப்படி நம்மளால் ஜீரணிக்க முடியுது? அவன் சைனாக்காரன், அவனுடைய ஓப்பன் விஷயத்தில் அவன் எழுதுகிறான். இந்தியாவில் அவன் டார்கெட் பண்ணுறது, அதுவும் தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு சென்னை தான். சென்னையில் தான் எல்லா ஏவுகணை, எல்லா முக்கிய ஃபேக்ட்ரி எல்லாம் இருக்குது. ரெண்டாவது அவன் எந்த ஊரை டார்கெட் பண்ணுறான்னு நினைக்கிறீங்க நீங்கள்? சைனாக்காரனுடைய ரெண்டாவது டார்கெட் வந்து தஞ்சாவூர். எத்தனை பேருக்கு தெரியும்? எதனால தஞ்சாவூர் சார்? தஞ்சாவூரில் ஏர்பேஸ் இருக்குது தெரியுமா உங்களுக்கு? தஞ்சாவூரில் ஏர்பேஸ் இருக்குது. நீங்கள் தமிழ்நாடு மேப் எடுத்துக்கிட்டிங்கன்னா தஞ்சாவூர் தான் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸு டு சைனா. சைனாவுக்கு இங்கேருந்து நம்ம நாளைக்கு ஒரு வேளை போர் வந்தால், போர் வரக்கூடாது, போர் வந்தால் நாம் சைனாவை எதுக்கக்கூடிய ஒரு ஏவுகணையை அனுப்பணும்னா நம்மளுடைய பூமியிலிருந்து அனுப்பக்கூடிய கண்டிஷன் இல்லைன்னு சில பேர் சொல்கிறாங்க. நம்ம ஏரோப்ளேனு தஞ்சாவூர்லேருந்து கிளம்பி நடு வானத்தில் வங்காளை தாண்டும் போது அந்த ஏரோப்ளேன்லேருந்து ஒரு ஏவுகணையை வெளியே விடுவோமா. நம்ம ஒரு ஹைப்பர்சானிக் மிசைல் வச்சுருக்கோம். அந்த மிசைல் அவன் சைனாக்காரனை போய் அட்டாக் பண்ணுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குன்றாங்க. டைரெக்டாக இங்கேருந்து அனுப்பக்கூடிய, ஏன்னா அவ்வளோ டிஸ்டன்ஸு போகணும், அதனால் நம்ம அனுப்ப முடியாதான். ஸோ நம்ம ஏரோப்ளேனில் கிளம்பி நடு வானத்தில் நம்ம வந்து மிசைலை லான்ச் பண்ணுறக்கூடிய வாய்ப்பு இருக்குதுன்னு. அப்போ அவனுக்கும் தெரியும் அந்த அந்த மிசைல் எங்கேருந்து கிளம்பும், தஞ்சாவூர் பேஸ்லேருந்து தான் ஏரோப்ளேன் கிளம்பும். அப்போ அவனுடைய ரெண்டாவது டார்கெட், ஏன்னா நம்ம ஒருத்தனை அடிக்க வர்றான்னு வச்சுக்கிங்களேன், திரும்ப அடிப்போம்ல. அப்போ அவன் என்ன பண்ணுவான், இவன் திரும்ப அடிச்சிருவான்னா அவன் கையை உடச்சிருவான்னு முதல்ல நினைப்பானா இல்லையா? அப்போ அவன் நம்மளை அஃபென்சிவாக அடிக்கணும்னா சென்னை அடிப்பான். அவனை நாம் அடிக்கக்கூடாதுன்னு நினச்சா அவன் அடிக்கிற இடம் தஞ்சாவூராக தான் இருக்கும். ஏன்னா தஞ்சாவூர்லேருந்து ஏரோப்ளேன் கிளம்புனா தான் நம்ம சைனாவை டார்கெட் பண்ண முடியும். ஸோ வேறு வழி இல்லை. இந்த ரெண்டு இடமுமே தமிழ்நாட்டில் இருக்குது. அது நல்லதோ கெட்டதோ, தமிழ்நாடு அப்படின்றது ஒரு போர் சூழ்நிலை, அதுவும் சைனாவுடைய இதில் ஃபஸ்ட்டு அவனுடைய டார்கெட் தமிழ்நாடு. மறந்துடக்கூடாது. இந்த மெத்தாம்ஃபிட்டமின் அது இதுன்னு சொல்லி இங்கே விற்றுக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா நிறைய பேர் பாய்ங்க. அதில் தான் ஒரு பாய் தானே பிடிப்பட்டார். அவர் பேர் என்ன? ஜாஃபர் சாதிக்குன்னு ஒரு ஐயா. இப்போ இந்த மெத்தாம்ஃபிட்டமினை பிடிப்பட்ட ஜாஃபர் சாதிக்கு எப்படி அந்த மெத்தாம்ஃபிட்டமினை செஞ்சான் அப்படின்னா, அதுக்கு சூடோ எஃபிட்ரின்னு ஒரு உதிரி பொருள் தேவை. அதை தான் மெத்தாம்ஃபிட்டமினாக மாற்றிருக்கான் ஜாஃபர் சாதிக்கும் அவன் கூட்டாளிகளும். இந்த சூடோ எஃபிட்ரின் எங்கே இருந்துடா வந்தது அப்படின்னா, இது சைனாவிலேருந்து உனக்கு வந்திருக்கு. சைனாவிலேருந்து ஸ்ரீலங்காவுக்கு வந்து, ஸ்ரீலங்காவிலேருந்து இங்கே தமிழ்நாடு கேரளாவுக்குள்ளே வந்து இறங்குது இந்த சூடோ எஃபிட்ரின். இந்த சூடோ எஃபிட்ரினை இவன் வந்து மெத்தாம்ஃபிட்டமினாக மாற்றிருக்கான். இதை எப்படி நம்ம ஆளுங்க பிடிச்சாங்க என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, பழைய நியூஸ் பேப்பர் எடுத்து பாருங்கள். இந்த திருச்சி சிறைச்சாலைக்குள்ளே நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணாங்கன்றது ஞாபகம் இருக்குதுங்களா? அது எப்படி அரெஸ்ட் பண்ணாங்க? ஸ்ரீலங்காவிலேருந்து ஒரு கப்பல் வந்தது. அந்த கப்பலை பிடிக்கும் போது அந்த கப்பலில் உள்ள ஃபோனு எல்லாம் ட்ராக் பண்ணும் போது அதில் சூடோ எஃபிட்ரின்னு துப்பாக்கி எல்லாம் வச்சுருந்தாங்க. அதை பிடிச்சி எங்கே இருந்துற அந்த ஃபோன் கால் வந்ததுன்னு பார்க்கும்போது தான் திருச்சி சிறைச்சாலையிலேருந்து வந்துடுது. உள்ளே போய் பிடிக்கும் போது ஒரு 50 பேருக்கு மேலே பிடிச்சாங்க பார்த்தீங்களா, லேப்டாப்பு கம்ப்யூட்டர் எல்லாத்தையும் வச்சு. யார் ஆவணுங்களாம் அப்படின்னா, சைனாக்காரங்கிட்ட இருந்து சூடோ எஃபிட்ரினை வாங்கி இங்கே மெத்தாம்ஃபிட்டமினை செஞ்சு இங்கே வியாபாரம் பண்ணி பணக்காரனாகி அந்த பணத்தை வச்சு அரசியல்வாதிகளுக்கும் அரசியல் குடும்பங்களுக்கும் அதிகாரிகளுக்கும் ஜட்ஜுகளுக்கும் காசை கொடுத்து இங்கே நெட்வொர்க்கை உருவாக்கி வச்சுருக்கிறான். யார் அவன் அப்படின்னா, சைனாவுடைய கைக்கூலி. எதுக்காக சைனா தமிழ்நாடை ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருக்கிறான்? நீங்கள் கவனித்து பாருங்கள். தமிழ்நாட்டு அரசியல் குடும்பங்களை கண்ட்ரோலில்
டைரக்டோ இன்டைரக்டோ சூடோஎஃபிட்ரின் கொடுத்து மெத்தாம்ஃபெட்டமின் கொடுத்து இங்கே இருக்கக்கூடிய ஒரு நெக்ஸஸை உருவாக்கிடுறான். அதாவது இந்த போதைக்காரங்களை இந்த நாம் என்ன நினைக்கிறோம், அது போதைப் பொருள், அதனால மக்கள் கஷ்டப்படுறானா? அது போதைப் பொருள் மாத்திரம் கிடையாது. இந்த போதைப் பொருளை விற்கிறவன் இது மூலிமா வரக்கூடிய காசை வச்சு இங்கே வந்து ஒரு நெட்வொர்க்கை உருவாக்கிடுறான். இந்த நெட்வொர்க்கு சைனாக்காரனுக்கு ஒரு துரந்தராக செயல்படுது. இப்போ துரந்தர் படம் பார்த்தீங்கல்ல, உள்ளே இருந்தே ஒரு ஸ்பை மாதிரி எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கான் பார்த்தீங்களா? இந்த நெட்வொர்க் இருக்கே, இந்த இந்த மாஃபியா நெட்வொர்க்கு, இந்த ட்ரக் மாஃபியா, இவங்க சைனாக்காரனுக்கு ஒரு உளவு படையாகவும் செயல்படுறானுங்க. ஏன்னா சைனாக்காரன் சூடோஎஃபிட்ரின் கொடுத்தா தானே மெத்தாம்ஃபெட்டமினை விற்க முடியும். அப்போ உள்ளேயே ஆளுகளையும் வச்சு நாளைக்கு வெடியையும் வைக்கிறதுக்கு எல்லாம் பண்ணி இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள், இங்கே கூடிய போலீஸ் அதிகாரிகள் எல்லாரையும் கைக்குள்ளே வச்சுருக்கிறான் சைனாக்காரன். அதுவும் தமிழ்நாடு மாத்திரம்தான் ஃபோக்கஸில் இருக்கிறான். இப்போ புது அரசு வந்திருக்கு, இந்த புது அரசு இதெல்லாம் யோசித்து செயல்படும் நினைக்கிறேன். ஏன்னா புது அரசுலையும் சில மனிதர்கள் இருக்கிறாங்க, அவங்களுடைய லிங்க்குமே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எந்த அது பேர் என்ன திருட்டு திமுகவா, அது என்னது தீய சக்தி திமுக, இந்த தீய சக்தி திமுகவோட கூட இருந்த சில மனிதர்கள் தான் இங்கேயும் வந்திருக்கிறாங்க. அப்போ இவங்களும் இதை தூய சக்தியாகவே தொடர்ந்து வச்சுருப்போம்னு இந்த கடவுளை வேண்டிக்குவோம் நம்ம. ஸோ அப்போ இந்த சைனாக்காரன் முதல்ல இருந்தே தமிழ்நாட்டை தான் ஃபோக்கஸ் பண்ணிருக்கான். இப்போ ஸ்ரீலங்காவை தாண்டி நம்ம ஸ்ரீலங்காவில் அவன் பேஸ் அமைக்க பார்த்தா நம்ம தடுத்துட்டோம், அடுத்து மால்தீவ்ஸில் பேஸ் அமைக்க பார்த்தா தடுத்துட்டோம். இப்போ நாம் அவன் திரும்ப வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக அந்தமான் நிக்கோபாரில் நம்ம வந்து பேஸ் அமைக்க ட்ரை பண்ணுறோம். இப்போ அங்கேயும் என்ன பண்ணுறான், நம்ம ஆள் ராகுல் காந்தியை விட்டு நமக்கு அகேன்ஸ்டாக பேச வச்சுக்கிட்டு இருக்கான். இப்போ நாம் அதை பார்க்கும்போது தான் நம்மளுக்கு தெரியுது, என்னடா திடீர்னு ராகுல் காந்தி இந்தியாவுக்கு விரோதமான செயல்களில் ஈடுபடுறாரு. அவர் என்ன இருந்தாலும் ஒரு தேசப்பற்று உள்ள குடும்பத்தில் தானே இருந்திருப்பார் இல்லையா? ஏன்னா இந்திரா காந்தியோட பேரன், இந்திரா காந்தியெல்லாம் ரொம்ப ரொம்ப தேசப்பற்று உள்ளவங்க. எப்படி இந்த ஆள் இப்படி இங்கே போய் இதை பண்ணுறாரு? அப்போ இப்போ அமெரிக்காவில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி நிறைய அரசியல்வாதிகளை அரெஸ்ட் பண்ணியிருக்கிறான். மேயராக இருந்தவங்க, முக்கியமான அரசு பதவியில் இருந்தவங்க, இவங்களுடைய அக்கௌண்ட்டில் எல்லாம் சைனாக்காரன் வந்து சில டீலிங் பண்ணதாகவும், இவங்கெல்லாம் அமெரிக்காவுக்கு விரோதமாக சைனாவுடைய ஸ்பையாவோ சைனாவுக்காக வேலை பார்த்ததாக அமெரிக்க அரசாங்கம் அரெஸ்ட் பண்ணியிருக்கு. எல்லா ஊர்கள்லையுமே, ஐரோப்பியாவில், லண்டனில், ஃப்ரான்ஸில், எல்லா ஊர்கள்லையுமே எதிர்க்கட்சியில் உள்ளவங்க, ஆளுங்கட்சியிலேயே உள்ளே இருக்கக்கூடிய மேயருங்க, முக்கியமான அரசு பதவியில் உள்ளவங்க எல்லாருக்கும் இந்த சைனாக்காரன் ஏதோ ஒரு வகையில் காசை கொடுத்து ஒரு உறவை உருவாக்கி ஒரு ஸ்பையாக உள்ளே வந்துக்கிட்டே இருக்கிறான். இந்தியாவுமே அதுக்கு விழிவதற்கு இல்லை. நாம் சைனாவுக்கு எதிராக ஒரு செயல் செய்யும் போது நம்ம எதிர்க்கட்சி தலைவர்களே சைனாவுக்கு எது நல்லதோ அதை ஃபோக்கஸ் பண்ணி நேராக அங்கே போய் நிக்கோபார் ஐலாண்டில் பண்ணக்கூடாதுன்றான். எதுக்குடான்னு பார்த்தா சைனாக்காரன் அங்கே வந்து நாளைக்கு ஒரு அந்த இடத்த போய் பிடிக்கணும், பிடிச்சி அவன் அங்கே மிசைல் வச்சா என்ன ஆகும் தம்பி? சைனாக்காரன் அங்கேருந்து மிசைல் அனுப்புனா வந்து உளுந்து சாகுறது நம்ம தான், தமிழ்நாடு தான். அவன் ஃபோக்கஸே தமிழ்நாடு தான். நம்மளை கொல்லணும்னு தான் சைனாக்காரன் அலையிறான். அப்போ நம்ம சாகிறதுக்காக ராகுல் ஐயா அங்கே போய் பேசுகிறாரா? நம்மளுக்கு அப்படி தானே தோணுது. ராகுல் ஐயா நல்லவர், அது இருக்கணும்னு நம்ம ஆசைப்படுறோம். இந்திரா காந்தியோடைய பேரன் இப்படி இருக்கலாமா? சைனாக்காரன் நம்ம தமிழ்நாட்டு மக்களை கொல்ல பார்க்குறானே, அவனுக்கு சைனாக்காரனுக்கு எது சாதகமோ அதே மாதிரி போய் இவர் அங்கே பேசலாமா? இது நல்லதா அப்படின்னு நம்ம யோசிக்கும் போதே இப்போ இருக்கிற புது முதல்வர் இருக்காரு, அவர் இதெல்லாம் யோசிக்கணும். இந்த காங்கிரஸுக்காரன் கூட கூட்டணி அப்படி இப்படின்னு அவர் சொல்கிறாரு. இதே காங்கிரஸ்காரன் தானே தம்பி ஸ்ரீலங்காவில் தமிழர்கள் பல ஆயிரம் பேர் சாகிறதுக்கு காரணமாக இருந்தான். எத்தனை பேர் தம்பி கொண்டானுங்க, அதெல்லாம் வீடியோ காமிக்க முடியாது. இன்ஸ்டாகிராமில் மாத்திரம்தான் அது அலௌடாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். யார் போய் பார்க்கணுமோ இன்ஸ்டாகிராமில் போய் பார்த்தா அவங்களுக்கு தெரியும் எத்தனை தமிழர்களை கொண்டாங்க. காங்கிரஸ்காரன் தானே இதுக்கெல்லாம் காரணம். அங்கே புலிகளுக்கு வேண்டிய ஆயுதங்கள் எல்லாத்தையும் கப்பலில் ஃபுல்லாக உடச்சி விட்டு ஸ்ரீலங்காக்காரங்களுக்கு சப்போர்ட் பண்ணி எத்தனை பேர் செத்தாங்க தம்பி பாவப்பட்டு. இன்றைக்கி தமிழர்களை கொன்ன காங்கிரஸோட தமிழக வெற்றி கழகம் வந்து கூட்டணி இருக்குது. அதெல்லாம் நம்ம எங்கிட்டு போய் சொல்கிறது? நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இனி நாம் தமிழர்கள் இங்கே சென்னையில் உயிரோடு இருக்கணும்னா அது நீ உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ நம்மளுடைய மத்திய அரசுடைய பாதுகாப்பில் தான் நம்ம இருக்கிறோன்றதை மறந்துடக்கூடாது. இன்றைக்கி அந்தமான் நிக்கோபார் ஐலாண்டில் பேஸ் நம்ம உருவாக்கலைன்னா
நம்ம இங்கே டி நகரில் சேஃப் கிடையாது. அங்கே பேஸ் இருந்தால் தான் நீங்களும் நானும் நம்ம புள்ள குட்டிகளும் நம்ம பேரம்பேத்திகளும் இங்கே நல்லா இருப்போன்ற அடிப்படை அறிவு நம்ம மக்களுக்கு தேவை தம்பி. இப்போ டிபெட்டை ஒட்டி இருக்கிறதுனால அருணாச்சல் பிரதேஷ், அசாம்லாம் வந்து இது எங்களுடைய மாநிலம் அப்படின்னு சொல்லிட்டு உரிமை கொண்டாடுறாங்க சைனா. இப்போ அந்தமான் நிக்கோபார் வந்து பார்த்தோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்தியாவோடது. அதோட பார்டர் ஷேரிங்கே கிடையாது, சி ஷேரிங்கே கிடையாது. அதில் எப்படி சார் வந்து பேஸ் அவங்களால கட்ட முடியும்? போர் எடுத்து வந்துலாம் நான் முடிவு பண்ணிட்டாங்களா? இன்றைக்கி வந்து உங்களோடது எங்களோடதுலாம் இல்லை, அவன்கிட்ட பலம் இருந்தால் அவன் அடித்தான்னா நாளையிலேருந்து என்னோடதுன்றான். இப்போ வேட்டையாடுது தம்பி புலி மானை வேட்டையாடும் போது நீ மான் என்னோடதுன்னு புலி சொல்லிட்டு வேட்டையாடுதா? நான் பலமாக இருக்கேன், நீ பலவீனமாக இருக்க, உன்னை அடிச்சுக்கிறேன்றான். இப்போ காசாவில் போய் அடித்தானா இல்லையா? எவனோடது காசா? எனக்கு பலம் இருக்குது, நான் ஃபிசிக்ஸ் படிச்சிருக்கேன், கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கேன், என்னால் மிசைல் வச்சுருக்கேன், நான் சக்திசாலின்றான். நீ ஃபிசிக்ஸ் படிக்கலை, நீ உன் மத புஸ்தகத்தை மாத்திரமே படிச்சுக்கிட்டு இருந்த. அப்போ ஃபிசிக்ஸ் படித்தவனை மத புஸ்தகம் படித்தவனை கொல்றான். காப்பாற்ற முடியுதா அவனை யாராவது? சுற்றி இருக்கிறானுங்களே தம்பி, எல்லாருமே இஸ்லாமியர்கள் தானே. எவனாச்சும் ஒருத்தன் இந்த பாவப்பட்ட இஸ்லாமியர்களுக்கு காப்பாற்ற வந்தானாப்பா? பக்கத்தில் ஈஜிப்டுன்னு ஒரு ஊர் இருக்குது, இஸ்லாமிய ஊர் தானே. செவரை கட்டிட்டு நீ இங்கே வராத, அங்கேயே கிடந்து சாவுனுது. சவுதி அரேபியா எவ்வளோ பெரிய பணக்கார நாடு தம்பி. ஏதாவது காசு கொடுத்துச்சாப்பா அவங்களுக்கு, உதவி பண்ணுச்சா? ஒன்றும் இல்லை. சவுதி அரேபியா, துபாய், அபுதாபி, யமானு, ஒமானு, கத்தாரு எல்லாம் மகார பேலுக தானே. எவனாவது இந்த ஏழப்பட்ட காசா மக்களுக்கு உதவி பண்ணானுங்களா? எவனாவது ஒருத்தன் இல்லை. இந்த கத்தாருன்ற ராஜா இருக்கான்லப்பா, அவன் 10,000 கோடி ரூபாய்க்கு ஏரோப்ளைன் பரிசளித்தான் பார்த்தீங்களா ட்ரம்ப்புக்கு. எதுக்கு பரிசளித்தான்? இவன் இந்த இப்போ இஸ்லாமிய மக்களை கொல்றதுக்கா பரிசளித்தான்? அவன் அந்த 10,000 கோடிக்கு பரிசளித்தானே, ஒரு 10 ரூபா பிஸ்கெட் வாங்கி கொடுத்துருப்பானப்பா அந்த காசால மக்களுக்கு. மக்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். சும்மா அவங்க மதம் கீதம்லாம் பேசலாம், கடைசி ஒன்றே ஒன்று தான், நாட்டுப்பற்று மாத்திரம்தான் உங்களை காப்பாற்றும். இன்றைக்கி பார்டரில் 4 பேர் செத்துட்ருக்கான், நீங்களும் நானும் நம்ம புள்ள குட்டியும் நல்லா இருக்கணும்னு இருக்குது. சயின்டிஸ்ட் ஒவ்வொருத்தனும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், நம்மளுக்கு மிசைல் கண்டுபிடிக்கணும், நம்மளுக்கு ஆயுதம் கண்டுபிடிக்கணும்னு. அவங்களாம் வேலை பார்க்கலைன்னா நம்மளால் உயிரோடு இருக்க முடியாதுப்பா. இப்போ பாருங்கள், இந்தியாவில் அதுவும் சென்னையில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு பிரீடர் ரியாக்டர் உருவாக்கியிருக்கோம். எத்தனை பேருக்கு தெரியும்? நியூஸில் யாருமே பேசலையா? அதை வேறு ஏதாவது செய்திகள்லாம் பெரிய செய்திகள் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்தியா 2020ன்னு அப்துல் கலாம் ஐயா ஒரு புஸ்தகம் எழுதினார். அந்த புஸ்தகத்தில் இதை பற்றி எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி எழுதினார்? இந்தியா 2020 இதை அச்சீவ் பண்ணணும்னு எழுதியிருக்கிறார். ஆனால் 6 வருஷம் டிலே. 2026 தான் மோடி அரசாங்கத்தினால அதை செய்ய முடிஞ்சிருக்கு. ஃபஸ்ட்டு பிரீடர் ரியாக்டர்ப்பா உலகத்துலேயே 2 நாட்டுக்கிட்ட தான் இருக்குது, ஒன்று ரஷ்யா, இன்னொன்று இந்தியா. அதுவும் இந்த பிரீடர் ரியாக்டர் தோரியத்தை பயன்படுத்துது. அப்போ தோரியம்ன்ற பொருள் நம்ம பீச்சு கடலில் கிடக்குப்பா. இங்கே நம்ம போய் இனிமேல் யுரேனியத்தை ஆஸ்திரேலியாவிலேருந்து வாங்க வேண்டியதில்லை. அப்போ நம்மக்கிட்ட இருக்கிற பொருளை வச்சே நம்மளால் அணுசக்தியை உருவாக்க முடியும்னா, எனர்ஜியை உருவாக்க முடியும்னா, இதான் ஃபஸ்ட்டு தடவை இந்தியா வந்து எனர்ஜி ரிலையன்ஸுக்கு வருது. நம்மளே நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய சக்தியை வச்சு பண்ணிக்கிறோம். நீ இன்னொருத்தங்கிட்ட போய் கையேந்த வேண்டிய அவசியம் இல்லைன்றதுக்கு. இப்போ அந்த தொழில்நுட்பத்தை மத்திய அரசு மகாராஷ்டிராவில் உருவாக்கியிருக்கலாம்ல, குஜராத்தில் உருவாக்கியிருக்கலாம்ல, இந்தியாவில் எத்தனை இடங்களில் உருவாகிருக்கலாம். ஆனால் அந்த தொழில்நுட்பத்தை ஏன் தம்பி தமிழ்நாட்டில் கூடங்குளத்தில் கொண்டு வந்து கொடுத்துச்சு? இங்கே எல்லாரும் பயலும் அது நார்த்து வேறு, சவுத்து வேறு, டெல்லிக்கு, தமிழ்நாட்டுக்கு இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கானுங்களே. அப்போ எதுக்கு இவ்வளோ பெரிய தொழில்நுட்பத்தை தமிழ்நாட்டில் கொண்டு வந்து கொடுக்கு? முக்கால்வாசி ஃபேக்ட்ரியை தமிழ்நாட்டில் ஏன் மோடி கொண்டு வந்தார்? எதுக்கு இந்தியாவிலே நம்ம ஆயுதம் செய்யணும்னு சொல்லி அவர் ஆரம்பித்த விஷயத்தை மகாபலிபுரத்தில் அந்த இதை போட்டாங்க, அந்த ஃபஸ்ட்டு லான்ச்சை. இன்றைக்கி முக்கால்வாசி ஆயுத அஸ்திரங்கள் செய்யக்கூடிய ஃபேக்ட்ரி ஏன் சென்னையிலே இருக்குது? ஏன் சென்னைக்கு இவ்வளோ முதலீடு பண்ணுறாங்க? நல்லா யோசிக்கணும் தம்பி. 4 வழிச்சாலையில் எவ்வளோ போட்டிருக்கிறாங்க, எத்தனை துறைமுகங்கள் கட்டியிருக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம நாட்டில் தானே கட்டியிருக்கிறாங்க. இதை கட்டுறதுக்கு நம்ம ஊர் மக்களுக்கு தானே வேலை வாய்ப்பு கிடச்சிது. கட்டுறனால கட்டி முடிச்சதுக்கப்புறமும் நம்ம நாட்டுக்கு தானே. அதாவது நம்ம நாடுன்றதை நான் தமிழ்நாட்டுக்கு உங்களுக்காக சொல்கிறேன். நம்ம நாடுனா மொத்த இந்தியாவும் தான் நம்ம நாடு. அப்போ அவங்க நம்மளுக்கு என்ன ஓரவஞ்சமாக செய்கிறாங்க? காசு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க நமக்கு. நம்ம கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கணும்ல. ஸோ நம்மளை பாதுகாக்கிறதுக்கு தான் அந்தமான் நிக்கோபார் ஐலாண்டில் அவங்க பேஸை உருவாக்குறாங்க. நாம் அது புரியாமல் இந்த காங்கிரஸ்காரங்க கூட சேர்ந்து காங்கிரஸ் இந்த மாதிரி பண்ணுறனால தான் தொடர்ந்து தோத்துக்கிட்டு இருக்கிறானுங்க. இந்திய பாதுகாப்பு சம்மந்தமான விஷயங்களில் ஆளுங்கட்சி அது இதெல்லாம் பேசக்கூடாது. இந்தியானா ஒரு நாடு தான், அதுக்குள்ளே 2 பேர் சேர்ந்து நிற்கணும்.
பழைய காங்கிரஸ்காரங்களாக இருந்தால் அதை பண்ண மாட்டாங்க. ராகுல் ஐயா ஏன் அதை செய்கிறாருன்னு தெரியல. இந்த மாதிரி எண்ணங்கள் உள்ள ராகுல் ஐயாவோட முதல்வர் வந்து கூட்டு வச்சிருக்கிறாருன்னா ஐயா விஜய் முதல்வர் ஐயா வந்து கொஞ்சம் யோசித்து இருக்கணும் இந்த மாதிரி விஷயங்களில். அட்லீஸ்ட் இந்த தவறுகள் நடந்தால் இந்த பர்டிகுலர் விஷயத்தில் இந்த தாவேகா வந்து ராகுலை சப்போர்ட் பண்ணாதுன்றதையாவது ஸ்டாண்டாக எடுக்கணும். அங்கேருந்து ஒரு பறந்து ஒரு மிசைல் வந்ததுன்னு வச்சுக்கோங்க, 15 நிமிஷத்தில் நம்ம எல்லாம் பஸ்பம் ஆகிடும். அது நம்மளுக்கு ஞாபகம் தொடர்ந்து இருக்கணும். நம்ம இன்னைக்கு நல்லா இருக்கோம்னா எவனோ ஒருத்தன் நமக்காக சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான், அதை மறந்துடக்கூடாது. பீஸ் இஸ் அன் எல்யூஷன். அமைதி என்பது ஒரு கற்பனை. நீங்கள் அமைதியாக இருக்கீங்கன்னா உங்களுக்காக எவனோ ஒருத்தன் சண்டை போட்டுருக்கான்னு அர்த்தம். நீங்கள் ஒன்றும் அமைதி உங்களுக்காக சத்தியம் பண்ணப்பட்டது கிடையாது. உங்கள் உடம்பு இன்னைக்கு ஆரோக்கியமாக இருக்குன்னா உங்கள் உடம்புக்குள்ளே உள்ள வெள்ளை அணுக்கள் உங்களுக்காக போர் செஞ்சுக்கிட்டு இருக்கு, எதிர்ப்பு சக்தி உங்களுக்காக சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு. அதனால தான் நோய் உங்களுக்கு வரலை. அப்போ உங்கள் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கே உங்கள் உடம்புக்குள்ளே உள்ள வெள்ளை அணுக்கள் எதிர்ப்பு சக்தி சண்டை போட்டுக்கிட்டே இருக்குது. அதனால தான் நீங்கள் காய்ச்சல் வராமல் ஆரோக்கியமாக இருக்கிறீங்க. அப்போ உடம்பு சரியில்லாமல் போச்சுன்னா டாக்டர் என்ன சொல்கிறார்? எதிர்ப்பு சக்தி குறைஞ்சிச்சிங்க, அதனால தான் உங்களுக்கு நோய் வந்துட்டு சொல்கிறாரா இல்லையா? அப்போ உங்கள் உடம்பு நல்லா இருக்கிறதுக்கே உங்கள் உடம்புக்குள்ளே ஒரு சண்டை நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போ இந்த நாடு நல்லா இருக்கணும்னா எவனோ ஒருத்தன் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறான். அப்போ எவனோ ஒருத்தன் அவன் நிம்மதியை இழந்து அவன் குடும்பத்தை விட்டுட்டு அவன் புள்ளக்குட்டியை விட்டுட்டு அவன் பார்டரில் -15 டிகிரியில் துப்பாக்கி போட்டு நிற்கிறான் ஒரு ஹீரோ. அவன் தான் உண்மையான ஹீரோ. சினிமாவில் இருக்கிற ஹீரோலாம் ஹீரோ இல்லை. உண்மையான ஹீரோ பார்டரில் இருக்கிறான். அவன் உயிரை கொடுத்துக்கிட்டு இருக்கான்ல. அதனால நாம் இன்னைக்கு ஜாலியாக உட்காந்து டிவியை பார்த்துட்டு புள்ளக்குட்டியோட நம்ம சந்தோஷமாக நம்ம குடும்பத்தோடு இருக்கோம். ஏன்னா அவன் குடும்பத்தை விட்டுட்டு அவன் நடு காட்டில் பனியில் உட்காந்து கிடக்கான். அவங்க மாதிரி தெய்வங்கள் ஹீரோக்கள் நம்மளை காப்பாற்றுறதுனால தான் நம்ம நல்லா இருக்கிறோம். இப்போ இந்த நாடு நம்மளை பாதுகாக்கிறதுக்காக தான் இந்த பேஸ் அமைக்குது. அந்த பேஸ் அங்கே இல்லைன்னா சைனாக்காரன் எப்போ வேணாலும் பிடிச்சிருவான். நமக்கும் நம்ம புள்ளக்குட்டிகளுக்கும் பாதுகாப்பே கிடையாது. அதை நம்ம யோசித்து செயல்படணும். ராகுல் காந்தி மாதிரி இப்போ ஆளுங்க இப்போ யாராவது ஒருத்தர் மூக்கணாங்கயிறு போட்டு கட்டி வைக்கணும். இந்த மாதிரி பேசுகிறதெல்லாம் கொராசாமி. இந்திய விரோதமான செயல்களை, சைனாவுக்கு ஆதரவான செயல்களை செய்யாத சாமி. கொஞ்சம் நாட்டுப்பற்றோடு இருங்க. உங்கள் இந்திரா காந்தியோடைய பேரன் நீங்கள். கொஞ்சம் அந்த ரத்தம் உங்கள் உடம்புல ஓடுதில்ல, கொஞ்சம் இந்தியாவுக்காக பேசுங்க சாமின்னு அவர்கிட்ட சொல்லணும்பா நம்ம.